இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், எதை சொல்லுகிறோம்? ஆவியானவர் உணர்த்தின வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் அதிகாரம் 24 வசனம் 12. அப்பொழுது பிலேயாம் பாலாகை நோக்கி, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் கொடுத்தாலும் நான் என் மனதாய் நன்மையாகிலும் தீமையாகிலும் செய்கிறதற்கு கர்த்தரின் கட்டளையை மீறக்கூடாது. கர்த்தர் சொல்லுவதையே சொல்லுவேன். If Balak would give me his house full of silver and gold, I cannot go beyond the commandment of the Lord to do neither good or bad of mine own mind. But what the Lord said, that will I speak. Numbers chapter 24 verse 13. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, பிலேயாம் தீர்க்கதரிசி பாலாக்கை நோக்கி சொல்லுகிறார், எனக்கு அவர் ஒரு வீடு நிறைய, தன் வீடு நிறைய சில்வரும் கோல்டும், அதாவது வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் கூட கர்த்தர் சொல்லுகிறத தவிர என் ஓனா நான் எதுவும் பேச முடியாது, நான் கர்த்தருடைய வார்த்தைகளை தான் சொல்லுவேன் அப்படின்னு இந்த இடத்துல தெளிவாக அவர் சொல்வதாக நம்ம வாசிக்கிறோம். நாம் இந்த நாட்களில் எந்த காரியத்தை குறித்து யார் கேட்டாலும் சரி, எதை சொல்லுகிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு நல்ல பழக்கமான ஒரு ஊழியம் பண்ணுகிற ஒரு ஊழியக்காரர், அவரு என்கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்போ சொல்றாரு, பிரதர், என்கிட்ட ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து பேசினார். உங்களுடைய இந்த சொந்தக்காரர் எனக்கு ஒரு கார்ட்லெஸ் மைக்கு, அதாவது அது அரௌண்ட் 50,000 worth, அப்போ அந்த மைக் வாங்கி தர்றதா ஆண்டவர் பேசுறாரு என்கிட்ட. ஸோ நீங்க இதை குறிச்சு அவர்கிட்ட பேசுங்க அப்படின்னு அந்த ஊழியக்காரர் என்னோட பேசினாரு. இம்மிடியட்டா எனக்கு சிரிப்பு வந்துட்டு அந்த இடத்துல. நான் அவரை பார்த்து சிரிச்சுட்டு அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், பிரதர், அவரு வாங்கி தருவார் அப்படின்னு உங்ககிட்ட பேசின ஆண்டவர் வாங்கி கொடுன்னு ஏன் அவர்கிட்ட பேச மாட்டார் அப்படின்னு சொன்னேன். அதோட இல்லை, நான் இன்னொரு காரியத்தையும் சொல்லிட்டேன், நான் அந்த பர்சன்ட்ட இதை பத்தி எதுவும் பேச மாட்டேன், ஆண்டவர் பேசுவாரு, இந்த காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் கொஞ்ச நேரம் என்னை அப்படியே பார்த்தாரு சைலண்டா. அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த காரியமும் பேசல. டில் டுடே அதை பத்தி அந்த காரியம் எதுவுமே நடக்கல. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்ன ஒரு காரியம்னாலும் ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஆண்டவர் இதை பத்தி எனக்கு உணர்த்தினாரு. ஈவன் ஒரு கல்யாணம் முடியாத பையனோ பொண்ணோ தனக்கு வரப்போகிற அந்த ஸ்பௌஸ குறித்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு தான் ஆண்டவர் எனக்கு தெளிவா உணர்த்த ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பையன் தான் அப்படின்னு ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்படாத பிள்ளைகளை செலக்ட் பண்ணா கூட அநேக நேரத்தில் அநேகர் இந்த வார்த்தைகளை சொல்றத நம்ம கேட்க முடியுது. அப்படியானால் நம்ம கேட்க கூடாது, அப்படியானால் ஆண்டவர் பேச மாட்டாரா பிரதர்? எதை பத்தியுமே ஆண்டவர் நமக்கு உணர்த்த மாட்டாரா? இல்ல, ஆண்டவர் நம்ம கூட பேசுற ஆண்டவர் தான். நாம வெறும் கல்லையும் மண்ணையும் ஆராதிக்கவில்லை, அன்றும் இன்றும் என்றும் நம்மோடு பேசுகிற உயிருள்ள தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் எதை குறித்து யாரிடத்தில் பேசுகிறார், அதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, பாலாக் என்கிற ராஜா என்ன பண்றார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய அந்த இடத்துக்கு வர்றாங்க, அவங்கள சபிக்கணும். சோ இதுக்காக பிலேயாம் தீர்க்கதரிசியை அவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர் முதல்ல வரமாட்டேன்னு சொல்றாரு, கடைசியில வந்தாலும் 3 முறை அவர் அவங்கள சபிக்கிறதுக்காக இவரை கூட்டிட்டு போறாரு. ஆனாலும் 3 முறையும் அவர் தேவனிடத்திலிருந்து வர்ற வார்த்தைய சொல்லி அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை பார்த்த உடனே பாலாக் அரசனுக்கு கோபம் வந்துருது. அப்போ சொல்லும் போச்சுலதான், என் முன்னாடி நிக்காத போயிருன்னு சொல்லும் போச்சுலதான் அவர் இந்த வார்த்தையை, நான் வாசித்த இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார். நான் ஆல்ரெடி என்னை கூப்பிட வரும்போதுல சொல்லிட்டேன், நான் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சொல்லுவேன், மாறாக சுயமா நான் எதுவும் பேச மாட்டேன். இன்கேஸ் இந்த ராஜா எனக்கு ஒரு வீடு நிறைய சில்வரும் கோல்டும் எனக்கு தந்தா கூட தேவனுடைய வார்த்தையை தவிர எந்த காரியத்தையும், அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி, என்னுடைய சுயமாய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு நாம் எந்த மாதிரி பேசி கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்மோடு இருக்கிற ஜனங்களை திருப்திப்படுத்துவதற்காக, நம் சபைக்கு வருகிறவர்களை அவங்கள இன்ட்ரெஸ்ட் அவங்க வர வைக்கிறதுக்காக,
இல்லைன்னா ஊழியத்துல நம்ம பயன்படுத்துறவங்க ஆசிர்வதிக்கும்படியாக, அவங்க மனசு சந்தோஷப்படும்படியாக காரியத்தை பேசுகிறோமா, அல்லது தேவன் என்ன காரியத்தை சொல்லுகிறாரோ அதை குறித்து நாம் பேசுகிறோமா? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது இங்க 2 காரியம் நடந்திருக்கலாம். முதலாவது காரியம், ஒருவேளை இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி ராஜாவை திருப்திப்படுத்துற மாதிரி, கர்த்தரிடத்திலிருந்து வரவிட்டாலும் பரவாயில்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபித்து வார்த்தைகளை கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா, அவருக்கு அவர் சொன்ன மாதிரி அவ்வளோ சில்வரும் கோல்டும் இன்னும் ஏகப்பட்ட வெகுமதி அவருக்கு கனம் கிடைத்திருக்கும். அதை அவர் விரும்பவில்லை. என கண்மானவர்களே, இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இழிவான ஆதாயங்களுக்காக கேட்கிறவர்களை திருப்திப்படுத்தும்படியான காரியங்களை நாம் பேசுகிறோம். கர்த்தர் சொல்லாத வார்த்தைகளை கூட சில பேர் அந்த கூட்டத்தை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் சரி, தன்மேல் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வதற்காகவும் சரி, அநேகர் பேசுவதையும் நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு காரியம் அங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, கேட்பது ராஜா, அவருக்கு எதிரான ஒரு காரியத்தை இங்க நான் பேசுறேன் அப்படின்னா, ஒருவேளை அவர் என்னை கொலை செய்யக்கூட அதிகாரம் இருக்கிறது. அப்படியானால் இங்கே அந்த பிலேயாம் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை தான் சொல்லுவேன், இதனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல அப்படின்ற அந்த மொமெண்ட்ல நின்றுட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த மாதிரியான காரியத்தை செய்ய முடியும்? எனக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு இருக்காரு, என் ஊழியத்துக்கு உதவி பண்ணிட்டு இருக்காரு, அவரை கண்டித்து ஒரு வார்த்தையை தேவன் சொல்றார் அப்படின்னா, எத்தனை பேர் அவரிடத்தில் துணிந்து பேசுவோம்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். என கண்மானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஒருவரை குறித்து தேவன் கண்டிச்சு உணர்த்தும் போது, பிரதர் நம்ம அதை சொல்லிட்டோம்னா ஒருவேளை சபையா இருந்தா அவங்க வராம போயிருவாங்க, ஊழியமா இருந்தா நம்ம அழைக்காமல் போய் விடுவார்கள், இன்னும் நிறைய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிரும் சொல்லி நாங்க மறைக்கிறோம், நாங்க சொல்லாம விடுறோம் அப்படின்னு சொல்றதையும் நாம் கேட்க முடியும். நம்ம நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். தேவன் ஒருவரை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார், ஒருவரை குறித்து வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா, ஒரு காரியம், அவரை குறித்து சொல்லும் போது அவர் மனஸ்தாபப்பட்டு தேவனுடைய வார்த்தையினால குத்தப்பட்டு தன் பாவமான மோசமான வழியிலிருந்து தேவனுடைய வழிக்கு அவர் திரும்பலாம். இன்னொரு காரியம், தேவன் அவங்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறது, அதற்கு பிற்பாடு தேவன் என்ன செய்ய போகிறார்னு வெளிப்படுத்துகிற காரியமா இருக்கலாம். நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. தேவன் ஒரு காரியத்தை, ஒருவரை குறித்து ஒரு வார்த்தையை சொல்றார் அப்படின்னா, அது அவங்களுடைய ஜீவனை கட்டுகிறதா இருக்குமே ஒழிய அவர்களுடைய ஜீவனை அழித்து போடுகிறதா இருக்காது. சோ நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக 100% தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் சொல்ல வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உம்முடைய கருவிகளாக, அப்பா, உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுகிற அப்பா ஒரு இன்டர்பிரட்டராக எங்களை வச்சிருக்கீங்க தகப்பனே. எங்களை அழைத்திருக்கிறீர் தகப்பனே. அந்த அழைப்பிலே நாங்கள் உண்மையா இருக்க உதவி செய்யுங்க. ஆவியானவரே, நீர் என்ன காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீரோ அதை அப்படியே நாங்க ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கிற கிருபையை தாங்க. அப்பா, எந்த விதத்திலும் எந்த காரியத்தையும் குறித்து நாங்க எங்களை சுயத்துல பேசக்கூடாது, எங்களுடைய செல்ஃப்ல அதை கொண்டு வரக்கூடாது. மாறாக தேவனிடத்திலிருந்து பெற்று மாத்திரமே எல்லாவற்றையும் செய்ய பேச ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.